5 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 சத்தியங்களை கொடுத்தார், 505 வாக்குறுதிகளை கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு நான் நீட்டை நாங்க ஒரே வாரத்தில் நாங்க ஒழிப்போம். கேட்டா அதுக்கு எங்களுடைய ரகசியம் இருக்கு. அப்பா பிள்ளை ஒழிச்சிட்டீங்களா நீட்ட? இப்ப அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில எடுத்துட்டாங்க நீட்ட, அவ்வளவுதான். இப்படி 505 வாக்குறுதிகளில் திமுக வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 66, 13% தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. 13% எவ்வளவு? எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எவ்வளவு வாங்கணும்? 35 மார்க் வாங்கணும். திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு? வெறும் 13 மார்க் தான் வாங்கி ஃபெயில் ஆயிடுச்சு. 13 மார்க்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வர விடுவீங்களா? தூக்கி எறியுங்க. போதும், தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் போதையா. அதனால நான் கேட்கிறேன், நல்ல ஒரு ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயி, ஒரு விவசாயின் மகன், விவசாயிகளுடைய கஷ்டங்களை புரிந்தவர், நெசவாளருடைய கஷ்டங்களை புரிந்தவர். கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போன்று வன்னியர்கள் போன்று இருக்கின்ற யாதவர்கள் போன்ற உழைக்கின்ற மக்கள் அத்தனை பேருக்கும், மீனவர்கள் போன்ற அத்தனை மக்களுக்கும் உள்ஒதுக்கீடு நிச்சயமாக வழங்குவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது உறுதி, மாற்று கருத்து கிடையாது. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு வசனம் பேசுறவங்க தான் ஸ்டாலினும் அவங்க திமுகவும். சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? அவனுக்கு கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஏதோ கொஞ்சம் இருந்து, இப்போ வெறும் கொல்ல கொல்ல கொல்ல, காசு பணம் துட்டு. இதுல சுத்தி 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. யார் சுத்தி? ஸ்டாலின் அவர்களை சுத்தி 4 அமைச்சர்கள். அமைச்சர்கள் சொல்ல மாட்டேன், வியாபாரிகள். அவங்க எல்லாமே வியாபாரிகள். எப்படி தொழில எப்படி காசு கொள்ளடிக்கலாம், அதுல மிகப்பெரிய நம்பர் 1 வியாபாரி யாரு? ஏவா வேலு. அதன் பிறகு சேகர் பாபு, அதுக்கு பிறகு நேரு, இதெல்லாம் பட்டியலில் இருக்குது எல்லாம். அப்புறம் செந்தில் 10 ரூபாய் பாலாஜி, 10 ரூபாய் பாட்டில் பாலாஜி. இதெல்லாம் மறக்க கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்றேன், பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் மட்டும் பெற்றோர்கள், உங்க பிள்ளைங்க உடைய எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. உங்க பேர பிள்ளைங்க எதிர்காலம் இன்னொரு 5 வருஷம் இவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க உங்க பிள்ளைங்க பார்க்க முடியாது, உங்க பெற்றோர்கள், உங்க பேர பிள்ளைங்க பார்க்க முடியாதுமா. நான் உணர்வு பூர்வமா நான் சொல்றேம்மா. இதுல நான் உங்களுடைய அண்ணனா, உங்களுடைய தம்பியா நான் கேட்கிறேன், ஒரு மருத்துவனா நான் கேட்கிறேன், ஒரு தந்தையா நான் கேட்கிறேன். எவ்வளவு மோசமா இருக்குமா, அது எவ்வளவு மோசமா இருக்கு. அப்படி வெறும் விளம்பரம் 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 வச்சுக்கிட்டு, கொள்ளை அடிச்சுக்கிட்டு, சாராயத்தை கொடுத்து 4700 டாஸ்மாக் கடை வச்சிருக்க நடத்திட்டு இருக்கிறாங்க. 1500 மணமகிழ் மன்றங்களாம். மணமகிழ் மன்றம் என்ன தெரியுமா? குடிக்கிற கிளப். இந்த கிளப் டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொன்னா கிளப்பை திறந்துட்டான் குடிக்கிறது. அது மட்டும் இல்ல, 25,000 சந்து கடை, 2 டாஸ்மாக் கடை நடுவில் 10 சந்து கடை வச்சிருக்கான். எங்க இருந்து சரக்கு வருது? அவன் கொடுக்கிற சரக்கு தான். அந்த சரக்கு எங்க இருந்து வருது? திமுக எம்பிக்கள், திமுக கட்சியை தான் நடத்துறான். அப்போ எவ்வளவு ஒரு மோசடி, எவ்வளவு ஒரு ஊழல். உங்களை பத்தி எல்லாம் கவலை இல்ல. சாராயத்தை விற்கணும், கஞ்சாவை விற்கணும். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை பிடிச்சானுங்க போன மாசம், 6 மாசம் முன்பு. ஜாஃபர் சாதிக் யாருன்னா திமுகவுடைய அயலக செயலாளர். அவனை பிடிச்சி விசாரணை பண்ணாங்க. 3000 கோடிக்கு போதை மாத்திரை தமிழ்நாட்டில் வித்திருக்கிறான். எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறான். அந்த சினிமா யார் கூட சேர்ந்து எடுத்திருக்கிறான்? ரெட் ஜெயண்ட். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் இன்னொரு 1 மாசம் தான், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து
ஒற்றுமையாக இந்த தொகுதி வளம் பெற வேண்டும், இந்த மாவட்டம் வளம் பெற வேண்டும். நம்முடைய சோமசுந்தரம் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவர் அங்க காஞ்சிபுரத்துல உறுதியா எம்எல்ஏ வெற்றி பெறுவார். அதுக்கு மேலேயும் இருக்குது அவர் அமைச்சர். அதனால இந்த 2 தொகுதி பக்கத்து தொகுதி நம்ம எல்லாம், இந்த தொகுதி பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூரும் சரி சரி ஆலந்தூர் எல்லாமே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் நிச்சயமாக நம்ம கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறும். அதில் என்னுடைய அருமை தம்பி மகேஷ்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். காரணம், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் நம்முடைய மகேஷ்குமார். இந்திய பிரதமர், பாரத பிரதமர் இந்தியாவை 2047 முன்னேறிய நாடாக அழைத்து செல்லுகின்ற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் நம்முடைய மகேஷ்குமார் அவர்கள். அதே போன்று அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர். அதே போன்ற நம்முடைய புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர். ஐஜேகே வேந்தர் நம்முடைய பாரிவேந்தர் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வாசன் அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர். அதே போன்று நம்முடைய ஏசி சண்முகம் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர். என்னுடைய அன்பு தம்பி மகேஷ்குமார் அவர்கள்